மதுரையில 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை பள்ளிக்காக தானமாக வழங்கி இருக்கக்கூடியவர் பூர்ணமம்மா. அவங்க இன்றைக்கு முதலமைச்சர் கையால விருது வாங்கியிருக்காங்க. புதிய தலைமுறை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. அதாவது இந்த விருதுகள் முதலமைச்சர் கையால வாங்குறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷம்னா சொல்லவே அளவு கடந்த சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். தமிழ்நாடு முதலமைச்சர் சார்ட்ட நான் விருது வாங்கியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. என் குடும்பத்திலே அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய சகோதரிகள் 5 பேரு நம்ம தங்கச்சி ஒரு முதலமைச்சர்கிட்ட விருது வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப பெருமையா வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்வித்துறை இதுல இருந்து நான் இடம் கொடுக்கறோம்னு சொன்ன உடனே கல்விக்காகன்ற போது கல்வி அதிகாரிகளும் உதவினாலையும் எனக்கு நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு துறைகள் இருக்கும்போது ஒரு அரசு பள்ளிக்கு கொடுக்கணும்னு நீங்க எதுக்காக அந்த திட்டம் எதனால மேடம்? அது என்னன்னா சார், நான் அந்த ஊர்ல தான் கொடிக்கலம்ன்ற யானைமலை ஒத்தக்கடை அருகில் உள்ள கொடிக்கலம்ன்ற ஊர்ல பிறந்தவங்க தான். எங்க அப்பா ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு பொண்ணு பையன் எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா எல்லாருமே அந்த இதுல அந்த காலத்துல யாரும் படிக்கிறதுக்கு விரும்பல. நானும் அந்த ஸ்கூல்ல எல்லா அக்காவுமே அந்த ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருந்தது. அதை படிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஏன் நம்ம இந்த இதை நம்ம வித்து செஞ்சு பணமா 4 இடத்துக்கு செய்யறதை விட கல்விக்கு பயன்படுத்தணும்னா அந்த சுத்தி உள்ள மாணவர்கள் மழலை செல்வங்கள் எல்லாம் படிச்சு ஒரு அதிகாரிகள் என்னென்ன சொல்றது, ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு இதுலயும் ஏன் இன்னைக்கு வாங்கினா பாருங்க இந்த சின்ன பையன் விருது, நம்ம திருநெல்வேலியிலிருந்து இதுக்கு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட உதவி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விருது கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாதிரியெல்லாம் அந்த படிச்சு வர்ற மாணவர்கள் தன்னுடைய பணம் பொருள் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளால உடல் உழைப்பாலே நம்ம நல்லதை பண்ணணும்னு சொல்லி பண்ணிருக்கான் பாருங்க. அந்த மாதிரி வரணும் இளைய தலைமுறை அப்படின்றதா என்னுடைய. பெண்களுக்கு நீங்க சொல்றது என்ன? ஒரு பெண்ணா இருக்கீங்க, பெண் குழந்தைகள் நிறைய பேர் இன்னைக்கு படிச்சு வராங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன மேடம்? பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ரொம்ப 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 சொல்லுவேன். ஏன்னா பெண்கள் இன்னைக்கு சவால்களை எதிர்த்துதான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு நான் நிக்கிறேன். எப்பயுமே ஒரு இறைவன் ஒரு நல்லதை பண்ணும்போது ஒரு எவ்வளவோ தாண்டி வரணும். தாண்டி வந்த பாதைகள் அவ்வளவு. அதுலயும் நீ கணவரை இழந்து பொண்ணை இழந்துட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்ற போது என் பொண்ணுடைய இதுதான் எனக்கு நிக்குது. என் பொண்ணு மாதிரி யாரும் அந்த மாதிரி யாருக்காகவும் துணிடக்கூடாது அப்படின்ட்டு எதிர்நோக்கி வாழணும். நான் எப்படி இன்னைக்கு இவ்வளவு அவமானங்கள் எவ்வளவோ வாழ்க்கையில் சந்திச்சதுக்கு அதெல்லாம் காட்டிலையும் என் பொண்ணு மாதிரி யாரும் துணிடக்கூடாது. நல்லா படிச்சு வாழ்க்கையில கல்விதான் முதல்ல கல்வியோட படிச்சு நல்ல ஒரு எல்லாரும் இதை ஒரு அம்மாவை பாட்டின்னு சரி அம்மாண்டாலும் சரி அப்பத்தாண்டாலும் சரி ஆயாண்டாலும் சரி என்ன வேணாலும் சொல்லி இப்ப குழந்தைய சொல்லட்டும், ஒரு தூண்டுகோலா நினைச்சு பண்ணணும் எடுத்துக்கிறணும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோளா நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் சிறப்பு விருது வாங்கிய புதிய தலைமுறைக்கு பல்வேறு தகவலை தெரிவிக்கிற புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.